போஜனத்தை சாப்பிடும்போது இது ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ என்னென்ன பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் இதற்கு, அது இந்த 2 விஷயத்துக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இந்த 2 விஷயம் என்ன விஷயம்? நான் பிதாவின் சித்தத்தை கம்ப்ளீட்டாக என் வாழ்க்கையில் செய்து முடிப்பேன், குடும்பத்தில் செய்து முடிப்பேன், மூலமாக அது நிறைவேறும் ஆண்டவரே. என்னிலும் என் மூலமாகவும் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் வேறு ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருங்க, கர்த்தர் அதை பார்த்துப்பார், அழகாக நடத்துவார். சரிங்களா? கவனமாக போகணும் நம்ம பாதையில். அடுத்த 2வது, நான் உமக்காக ஏதாவது செய்ய என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இதுதான் உங்கள் முன்னாடி வைக்கப்பட்ட போஜனம். சரிங்களா? இந்த போஜனத்தை நீங்கள் சாப்பிட்ட உடனே கர்த்தர் சொல்ல, இது ஒரு பங்கு. இது என்னென்ன பங்கு? இதை சாப்பிட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூமிக்குரிய பங்கையும் கொடுப்பார், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். என்னென்ன பங்கு அப்படின்னு சொல்லும்போது பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதில் பிரசங்கி அடிக்கடி அதில் நிறைய பங்குன்னு வரும். அல்லேலூயா. என்னன்னு பாருங்கள், பிரசங்கி 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 5:18. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. இதுவே அவன் பங்கு. வேதம் நமக்கு பங்கை ஒன்றை சொல்லு. என்ன பங்குனா, நல்ல கவனிங்க, அந்த பங்கு எடுத்து வச்சாரு. பங்கு போஜனம் என்னன்னு சொன்னேன். இப்போ பங்குனா என்னன்னா, உயிரோடு இருக்கும்படி தேவன் நமக்கு அருளி செய்த நாள் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் வாழ்கிற வரைக்குமே இந்த சூரியன் கீழே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோமா, நல்லா புசித்து ஃபாஸ்டிங்கே எடுக்காமையா? அல்லேலூயா. இருக்கிறத சந்தோஷமாக சாப்பிடுங்க. அல்லேலூயா. நேற்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த துவையல். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் போட்டு துவையலை வச்சு என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அல்லேலூயா. நம்மளுக்கு பிரியாணியை விட எது தான் நல்லா இருக்குது, அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எது நீங்கள் சோத்திர கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் எதை அனுபவிக்க கூட, சாப்பாடு மட்டும் நான் சொல்லலை, சாப்பாடு மட்டும் இல்லை, துணிமணியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் வருகிற சம்பளமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை வச்சுருக்கிற அந்த வீடாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. இதில் சந்தோஷமாக புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமானது என்று சொல்லி நீங்கள் மனசில் நல்லா பதிக்க வச்சுக்கிட்டு, கர்த்தர் உங்களை வச்சுருக்கிற எல்லையில் நீங்கள் எப்படி இருக்கணும், புசித்து குடிச்சு. எத்தனை பேர் மனக்கவலையில் சாப்பிடாமலாம் இருக்கிறீங்க? டயட் வேறு, சரியா? நமக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லி ஒதுக்குற அது வேறு விஷயம். ஆனால் எத்தனை பேர் மனக்கவலையில், அப்படியே மனசோர்வில், இல்லை யார் மேலேயே இருக்கிற கோவத்தில் சாப்பிடாமல் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, மாற்றிக்கோ. அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க, நல்ல தண்ணி குடிங்க, பானங்களை குடிங்க. இந்த வெயில் காலத்தில் குடிச்சிட்டு சூரியன் கீழே நல்லா பிரயாசப்படுங்க. என்ன படுங்க? பிரயாசப்படும். இதுதான் ரொம்ப நிறைய இந்த காலத்து ஜென்ரேஷனுங்களுக்கெல்லாம் இந்த பிரயாசன்றதே என்னன்னே தெரிய மாட்டேன். எனக்கு நான் நினைக்கிறேன் இங்கெல்லாம் பரவாயில்ல, சிட்டிலலாம் ரொம்ப மோசம். வேலையே எப்படின்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியது. உட்காந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே நிறைய பேரை பார்த்தீங்கன்னா உடம்பு தான் பெருகுதே தவிர மூளைலாம் அப்படியே மைண்டு அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரே எல்லையில் கட்டப்பட்டுக்குது. நீங்கள் அப்படி தான் நடக்குது. சம்பளம் நிறையா இருக்குது, காசு நிறையா இருக்குது, ஆனால் அப்படியே மூளைலாம் ஒர்க்காக அவங்களுக்கு அந்த வேலையை விட்டு வெளில வந்தால் ரிலாக்ஸேஷன். எங்கே போகலாம், எங்கே ரெஸ்டாரண்ட் போகலாம், எங்கன்னா அப்படி சுற்றிட்டு வரலாம், அவ்வளோதான். இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சம்பளம் என்னமோ பெருசாக லாக்ஸ் கணக்கில் தான் வருது. இதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. அல்லேலூயா. ரைஸ். எத்தனை பேருக்கு நிறைய நான் சென்னையில் போய் ஐடியில் வேலை பார்க்கணும், எனக்கு இத்தனை லட்சம் சம்பளம், ரைஸ் எல்லாம் அல்லேலூயா வரட்டும், கர்த்தர் சித்தமாக தான் வைக்கட்டும். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்ல ஆண்டோட ஊழியத்தை செய்துட்டு நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் கிடைக்கிற நேரங்களை நல்ல பிரயாசப்பட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அதோட பலனை நம்ம என்ன பண்ணுமா, நிறைய பேரோட பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிறைய பேரோட பிரயாசத்தின் பலன் நீங்கள் என்ன பண்ணல, அனுபவிக்கல. அதான் சொல்கிற, தேவன் கொடுக்க போஜனத்தை சாப்பிடும் முதல்ல உங்களை ஒப்பு கொடுக்கும் இந்த பங்கு உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் படுகிற அத்தனை பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள, இதுதான் நல்லமும் உத்தமமான காரியம், இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பங்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எனக்கு கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமாக புசித்து குடித்து நான் படுகிற எல்லா பிரயாசத்தினுடைய பலனை என்ன பண்ணுவேன், நான் காண்பேன், அனுபவிப்பேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரயாசப்படுறீங்களா? ஆமாம், நல்ல ஞானமாக பிரயாசப்படுங்க, நல்லா உழைங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒன்றை செய்துட்டு பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனமா இல்லை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. சுறுசுறுப்பாக இருக்கவங்க தான் ஆண்டு ஊழியத்துக்கு எடுப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இன்னும் நல்ல ஊழியத்தில் ஷைன் பண்ண வைப்பார். அப்படியே மந்தமாலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் குடும்ப காரியங்களை சுறுசுறுப்பாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன பண்ணோம், ஆளுகை செய்யும்.
சரி, அப்போ கர்த்தர் கொடுக்குற பங்கு என்றால் நல்லா குடிச்சு அந்த பூமியின் கீழே இருக்கும்போதே நல்லா புசித்து பிரைஸ்ல நம்ம படுகிற எல்லா பிரயாசத்தோடைய பலனை நம்ம அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அந்த பங்கை நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சந்தோஷப்படுங்க. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா பிரசங்கி 9:9 வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 9:9 அதை வாசிக்கிறவங்க நிமிர்ந்து வாசிக்கிறோம், குனியக்கூடாது. சரியா? நிமிர்ந்து மைக் அப்படி வச்சுட்டு கையில் பைபிளை பிடிச்சி வாசிக்க இன்னும் கிளியராக இருக்கும். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. அதாவது இந்த பூமிக்குரிய பங்கு. நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ சொல்கிறதுல என்ன பங்கு? இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் இதெல்லாம் இந்த பங்கை கர்த்தர் கொடுக்குற என்ன பங்கு பாருங்க. அது ஆண்டவரே சொல்லிட்டாரு, மாயையான நாட்கள். என்ன நாட்கள்? அதாவது இந்த குடும்பமே எதுக்குன்னு தெரியுமாங்க? நம்மளை உரசி 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 தேய்ச்சி தேய்ச்சி இயேசுவை போல் மாற்றத்துக்கு தான் எல்லாமே, குடும்பம் எல்லாமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குது என் குடும்பம், அப்படியே பீஸ்ஃபுல்லாக போகிறோம், அப்படியே நானும் என் குடும்பம் அப்படியே ஹெவன் தான் அப்படி ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? அந்த குடும்பத்துக்குள்ளே வச்சு தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, நிறைய உருவாக்குறாரு. அது மாயையான இந்த உலக நாட்களில் நீ நேசிக்கிற மனைவியோடு, இல்லைடா இப்படி சொல்லட்டுமா, நீ நேசிக்கிற புருஷனோடு கூட நிலையில்லாத இந்த உலகம், அல்லேலூயா, நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை நீ என்ன பண்ணோம், அனுபவிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிக்க இந்த குடும்பம் செட் ஆகுது. ஆனால் ஒன்றா தான் இருக்கிறோம் குடும்பத்தில். ஆனால் நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். உனக்கு எனக்கு எதுவுமே என்ன பண்ணாது சொல்லுங்கள். நம்ம அப்படி தானே பேசுகிறோம், நானும் பேசினேன் அப்படிலாம். சொல்லுங்கள். சட்டு அவர் ரட்சிக்கப்படலை சிஸ்டர், அவர் பயங்கரம், அப்படியே ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறார். நான் அந்த மனுஷனோட தான் வாழ்கிறதுக்கு உன்னை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது சரியான ஃப்ராடு சிஸ்டர். ஆமாம், அது எரிஞ்சு விடும் சிஸ்டர். ஒன்றும் பக்கத்தில் உட்காந்து பேச முடியாது சிஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நீ என்னுடைய போஜனத்தை புசிக்கிற மகளாக இருந்தால் உனக்கு இந்த பங்கை கொடுத்துருக்க. என்னன்னா நீ நேசிச்சு தான் ஆகணும். இதை பண்ணோம் சொல்லுங்கள், நேசிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அது கடுகடு இருந்தாலும் பொறுபொரு இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் சரி. பிரைஸ்லாம் சில மனைவி மாருங்க செட்டே ஆக மாட்டாங்க சில புருஷனுக்கு. நாங்கள் 2 பக்கமும் கேட்குறோம். எவ்வளோ தான் சம்பாரிச்சு கொண்டாலும் சிக்கனமாக குடும்பத்தை நடத்த மாட்டுது. 24 மணி நேரமும் யார்கிட்ட பேசின்னு இருக்குது, அம்மா அப்பாட்ட பேசிட்டே இருக்குது. அங்கே அவங்க அக்கா கொஞ்சம் நல்லா இருக்கிறாலும் அதே மாதிரி இங்கே இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுது, விரும்புது. அல்லேலூயா. எனக்கு இப்படி தான் சம்பளம், நான் இப்படி தான் குடும்பத்தை நடத்த முடியும், அதை பார்த்துட்டு அதே மாதிரி வாழணும். தெரில, யாருக்கோ ப்ராஃபஸியாக கர்த்தர் பேசுகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் உங்கள் குடும்பம் இருக்காது, அவர் விரும்புகிற மாதிரி தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும். அல்லேலூயா. அதனால சொல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, இதை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷமாக நம்ம வாழ்நாள் என்ன பண்ணோம், அவங்களோட வாழணும், அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கணும். எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க? இன்றைக்கி இந்த ஒப்பு கொடுங்களேன், உங்கள் மனசே கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா சவுலுக்கு அடையாளம் என்னன்னா, கடைசியில் அவன் வேறு இருதயம் வேறு மனுஷனாய் மாறிட்டான். அல்லேலூயா. நான் சொல்கிறதுலாம் நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் பைபிள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் படித்து பாருங்கள், கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, படித்து நம்ம ஒருவேளை இந்த போர்ஷனை படிச்சுட்டு இருந்தால் இப்போ நான் சொல்கிறது புரியும். இப்போ நம்ம வேறு எங்கேயோ போயிட்டோம், இப்போ தான் ஆதியாகமம் வரோம், இல்லை இப்போ தான் நியாயாதிபதி படிக்கிறோன்னா இது கொஞ்சம் நமக்கு சட்டுன்னு மைண்டில் வராது. ஆனால் நான் எடுத்து படித்து நம்ம சொன்னேன்னா நேரம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் நான் அப்படி சொல்லிடுறேன். நீங்கள் சிஸ்டர் கரெக்டாக தான் சொன்னாங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், பைபிள் ஒரு தடவை படிச்சுட்டு இந்த செய்தியை கேளுங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் தீர்மானிக்க போகிறீங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்த புருஷன், எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த மருமக்கள்மார், கர்த்தர் எனக்கு கொடுத்த பேர பிள்ளைகள், இது தேவன் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்த சபை, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த ஊழியம், இது ஒரு குடும்பம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? சபை ஊழியம், சபையுடைய ஊழியக்காரர்கள் தாய் தகப்பன் போல. சோத்திரம். உங்கள் அம்மா அப்பா இருக்கலாம், பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ் இருக்கலாம், பட் ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு தாயும் தகப்பனுமா யாரை தான் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அங்கே கூட கொஞ்சம் இடிக்கும். நானும் நிறைய பேருக்கு இடிப்பேன். ஏன்னா வசனம் மாதிரி பேசுனா என்ன ஆகிடும் சொல்லுங்கள், கொஞ்சம் இடிக்கும். அல்லேலூயா. இடித்தாலும் உரசினாலும் சந்தோஷமாக வாழணும், சபைக்குள்ளே வாழணும், ஊழியங்களில் வாழணும். அல்லேலூயா. குடும்பத்தில் வாழணும். உன் ஜீவ வாழ்வை என்ன பண்ணி அனுபவின்றார் ஆண்டவர். அனுபவி, சந்தோஷமாக அனுபவி. அல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, அனுபவி ராஜா, அனுபவி. அல்லேலூயா. சந்தோஷமாக அனுபவி, குடும்பத்தை அனுபவி, கர்த்தர் கொடுத்த எல்லைகளை. இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட நீங்கள் அனுபவிங்க. இப்படி கர்த்தருக்குள்ளே நீங்கள் சரியாக இதன் பங்கு என்று சொல்லி புரிந்து கொண்டு இதை செய்வீர்கள் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் வரும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி பிரசங்கி 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது. 3:22 பிரசங்கி
இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை போதுமா இதுவே அவன் பங்கு. என்ன பங்கு? இப்படி இருக்கிறபடி மேல நிறைய சொல்வாரு. மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மை அல்லாமல் வேற நன்மை. அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு எது நன்மை? நம்ம செய்கை தான் நமக்கு நன்மை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான். நீ நன்மையை அனுபவிச்சு நன்மையே விதைச்சு நன்மையே செய்துட்டு இருந்தா, நல்ல இதயத்தோடு எல்லா காட்டையும் செய்துட்டு இருந்தா நமக்கெல்லாம் நன்மையே தான் வரும். அல்லேலூயா. ஸோ இது ஒரு பங்காய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னன்னா ஸ்தோத்திரம், நீ இந்த பூமியில் வாழ்கிற நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னன்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். மனுஷன் செய்கைகளில் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கிற நன்மை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்கிறீங்களா? இல்லை செய்து முடிச்சு ஏன்டா இதை செய்த, ஏன்டா இதை பண்ண, ஏன்டா அப்படி பேசினேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் தேவ சமுத்திரம் உங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் செய்கைகளில் நீங்கள் மகிழணும். நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லும்போது அவள் எல்லா பிரயாசங்களும் அவள் நிச்சயமாக புகழப்படுறா, கனப்படுத்தப்படுறா. அவள் மகிழ்ச்சியாக வருங்காலங்கள் குறித்து அவள் என்ன பண்ணுறாளாம்? சந்தோஷமாக இருக்கிறாளாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்திரீகளுக்கு மாத்திரமில்லை, புருஷனுக்கும் சொல்கிறேன், உங்கள் செய்கைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா இதனோட பலனை யார் நம்ம கொடுப்பா? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சரியான செய்கை செய்யலைன்னா அதுக்கும் பலன் வரும். எதுக்குமே பலனை அறுவடை செய்யாமல் பரலவும் போக முடியாது. அதனால தான் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் தான் அடிக்கடி சொல்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நான் தியாகம் பண்ணனாலும் பரவாயில்ல, எதை நான் இழந்தாலும் பரவாயில்ல, எதை நான் ஒடுக்குனாலும் பரவாயில்ல, நான் நல்லதை செய்யணும். என் மூலமாக யாரும் என்ன பண்ணக்கூடாது? இடற கூடாது. என் மூலமாக தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது. யாருக்கும் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, நல்ல குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். நான் மற்றவங்களுக்கு மாதிரியாக, தேவ பிள்ளைகள் நீங்கள் மற்றவங்க மாதிரியாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து துர்சாட்சியாக இல்லைனா தப்பான பின்பற்றுவதற்குள்ள ஒரு மாதிரிகளாக நாம் வாழ்வதை கர்த்தர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அப்படிலாம் வாழக்கூடாது. அப்போ உங்கள் செய்கையில் நீங்கள் எத்தனை முறை நம்ம செய்கை நம்மளே வருத்தப்பட்டிருக்கோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை இடத்துல நம்ம செய்கையில் நான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த 14th கூட ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க, என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னு. அப்போது நம்ம பைக்கெலாம் இல்லை, நடந்தான் போனோம். அப்போ நான் என் வீட்டிலேருந்து என் மக வீட்டுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் தூரம், அதுவும் காலையில் 10 மணி சரியான வெயில். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த வர டீம் வேனில் பெருங்குடியிலேருந்து வராங்க. வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் என்ன யோசிச்சேன்னா அவங்களாம் ஃபுல்லாக பாசி வீட்டுக்கு போவாங்க போல இருக்கு, போயிடலான்னு. அதுக்குள்ளே என் பிள்ளைங்களை நான் வர சொன்னேன், நான் என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிடுறீங்களா, வரேன்னு சின்னதுங்க. கடைசியில் பார்த்தா வரல, அவங்க சூழ்நிலை. நான் உடனே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், நடந்து போயிட்டே இருக்கிறேன். லேட் ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்தா என் பேர பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குது, அங்கேயே போயிடுச்சு. எங்கேயே போயிடுச்சு, பெருங்குடிக்கே போயிருக்குது. போய் வேன்லேருந்து அவங்களை கூப்பிட்டு வருது. சரிங்க, எனக்கு தெரியாது இவன் என்ன வந்து கூப்பிடுவான்னு. சரி, இப்படி கொஞ்சம் சின்ன குழப்பம். அதில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு விசுவாசி வேறு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னை முதல்ல தூக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொட்டி கழுவி, ஐயோ சில நேரம் ரொம்ப அன்பு தொல்லை பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அதான் கொடுத்து அது வேறு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவசர அவசரமாக கிளம்பி உண்மையாக ஓட்டமும் நடைமாக ஓடுற ரோட்டில் ஊற்றுது, வேர்த்து ஓடிட்டு நான் போகிறேன். அப்போ பேத்தி ஃபோன் பண்ணுறா, ஆச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் இந்த ரோடு கிட்டே வந்துடுறேன், இவ்வளோ தூரம் தான் இன்னும் வந்துடுவேன், ஒரு 5 மினிட்ஸாக வந்துடுவேன். அவசரம் வேன் பஸ்ஸு வந்து உங்களுக்காக ரோட்டில் என்ன பண்ணுது, ஓரங்கட்டி நிறுத்துறாங்க. ஆச்சு சீக்கிரம், மெயின் ரோடு சீக்கிரம்ன்றா அவள். அப்புறம் அவள் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், போய் ஏறிட்டேன். வண்டியெலாம் பண்ணிட்டேன், போய் ஏறிட்டேன். எனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் தான் அப்படிலாம் சொல்லி அவங்களும் வருத்தப்படல. ஆனால் எனக்கு என் செய்கையை குறித்து எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சியாக இருக்குமா அந்த நேரம்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? வருத்தமாக இருந்துச்சு. என்னடா நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் போய் என்ன பண்ண, அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டோமே, நம்ம முன்னாடி போய் என்ன பண்ணியிருக்கணும், காத்திருக்கணுமே, நான் லேட்டாக போயிட்டேனே. சரியா? இப்போ என்ன ஒரு எல்லாருக்கும் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள், உங்கள் அனுபவ சாட்சியை சொல்லுங்கள், உங்களை குறித்து நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம், உங்களை இது பண்ணுங்கன்னு போது இந்த விஷயத்துலேயே நம்ம என்ன பண்ணல சொல்லுங்கள். அப்போ சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில நேரத்தில் நம்ம சமையலில் என்ன பண்ணிவிடுவோம், உப்பை போட்டு அப்புறம் நம்மளே வாயில் வைக்க முடியாமல் நம்ம செய்கைகளில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியறது இல்லைங்க. அதான் விஷயத்த சொல்ல வரேன். என்ன பண்ணுறதுல எனக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாமே இது ஒன்றை எடுத்தாலே நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுவேன். அல்லேலூயா. நிறைய நம்மளோட செய்கைகள் நம்மளால் என்ன பண்ண முடியல, மகிழ்ச்சியாய் இருக்க முடியல, மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் போஜனத்தை புசிக்கவா, அல்லது என் பலனை நீ பெற்றுக்கோ. சரியா? உன் மூலமாக நீயும் மகிழ்ச்சியாக இருப்ப. உன் கிரியைகளில் நீ வெட்கப்பட மாட்டேன். அதே நேரத்தில் வெட்கப்பட மாட்டேன்னா கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், ஒன்று கரெக்டு. ஆனால் நம்ம பங்கு இருக்குது. நம்ம கரெக்டாக நமக்கு செய்கைகளை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இது முடியாது, கஷ்டம், பல காரணங்களை சொல்லலாம். கர்த்தருக்கு எல்லா காரணமும் தெரியும். இதன் மத்தியில் தான், சீசன் இல்லாத டைம் தான் அத்தி மரத்தில் போய் என்னத்தை பார்த்தாரு,
கனியை பார்த்தார். உனக்கு இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ சூழ்நிலையில் தான் நீ கரெக்டாக தேவ சித்தத்தை செய்யணும். அந்த இடத்துல உன் கிரியைகளை நீ மகிழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் கடினமானவர் அல்ல. இதில் நம்ம கரெக்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாகிடும். ஏன் ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் இருக்குதுன்னா, அதில் அவங்க சீர்பட வேண்டிய காரியங்கள் சீர்படாமே இருக்கிறாங்க. அவங்க செய்கையில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணல, வாழ்க்கை மாற்றிக்க மாட்டாங்க. அதை பற்றி என்னெல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் சில பிரச்சனைகளை கர்த்தர் சில ஆட்களுக்கு கடைசி வரைக்கும் வைக்கிறார். அப்பப்போ அதில் நம்ம கரெக்டாக ஆயிட்டோம்னா கர்த்தர் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டார், அந்த பிரச்சனை நமக்கு வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை நிறையா இருந்தது, சரிங்களா? நிறையா. நான் சொல்கிறேன், ஒரு பண்ணு வாங்கி பிச்சு 4 துண்டை பிள்ளைங்களுக்கு சாயங்காலத்தில் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கலே சீப்பாக அப்படி தான் வாங்கி கிறிஸ்மஸ்லாம் அதுக்கு முந்தின நாள் தான் உட்காந்து அது எங்கள் ரூத்தே தச்சிரும். அது பார்த்திங்கன்னா உள்டாவெல்லாம் தைக்கும், மாற்றிலாம் தச்சிட்டு அடுத்த நாள் வெளிச்சத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் என்னது உள்ளே போட்ட ஸ்டிச்சஸை வெளியில் தான் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் வெளியில் இருக்கும், ஒரு பக்கம் புரியுதா நான் சொல்கிறது, தையல் அப்படிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி காலங்கள்லாம் நிறையா எங்களெல்லாம் இதெல்லாம் முடியாது, எட்டாத கடி நிறையா நினச்சோம். ஆனால் இன்றைக்கி குவியுது. என்ன பண்ணுது இன்றைக்கி? குவியுது. என் பிள்ளைங்க வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எல்லாமே ஆகார காரியமாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு விஷயமா இருக்கட்டும். அன்றைக்கி கனவீனப்படுத்தப்பட்டிருந்தோம், எல்லாருக்கும் கீழ்த்தரமாக இருந்தோம். இன்றைக்கி கத்த கனவான்லா. அன்றைக்கி கூட என் பொண்ணு சொல்லிச்சு, நீங்கள் என்னை விட வயசானவங்களும் என்னை அம்மான்றாங்க, தலையை கொடுத்து முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்லாம் யார் சொல்கிறா? அடிமட்டத்தில். ஏன்னா அந்த காலங்கள் ஸ்தோத்திரம் கடினமாக இருந்தாலும் அதன் மத்தியில் தேவனுக்காய் வாழ விட்டு கொடுக்க, நம்ம வணையப்பட விட்டு கொடுக்க, ஸ்தோத்திரம் நம்மை தாழ்த்த, சில விஷயங்களை ஆண்டவருக்கு புரிந்து நம்மளை அர்ப்பணிக்க தேவன் அந்த நாட்களை கரெக்டாக கொண்டு போக அந்த பிரச்சனைகள் திரும்ப நமக்கு என்ன பண்ணாது சொல்லுங்க இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப பலவீனப்பட்டால் இப்போல்லாம் நான் நிறைய பேர் சொல்கிறீங்க இழைச்சிருக்கிறீங்கன்னு. பட் ஆனால் நான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன். எனக்கு வேண்டிய ஹெல்த்து, நான் செய்ய வேண்டிய வேலை ஊழியம், அதுக்கு எனக்கு போதுமான ஹெல்த் என்ன பண்ணுது இருக்க தான் செய்யுது. மேபி எங்கள் அப்பா மாதிரி நினைக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அது அந்த அவருடைய இந்த சாயல் இருக்குமான்னு தெரியாது. மற்றபடி கர்த்தருடைய கிருபையில் நான் என்ன பண்ணுறேன், நல்லா தான் இருக்கிறேன், பலம் தான் இருக்கிறேன். ஆனால் வரும் சின்ன சின்ன பலவீனங்கள் வரும், அதெல்லாம் போகும். ரொம்ப படுக்கையில் போகிற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள்லாம். ஆனால் ஒரு காலத்தில் பயங்கரமான பலவீனம், முடியாமல் தான் என் வேலையை செய்வேன், அழுவேன், பிரைஸ்லாம். ஆனால் கர்த்தர் அந்த நாட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்காரு? நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ நீங்கள் ஜாலியாக நீங்களும் அங்கிள் மட்டும் தனியாக தான் இருக்கிறீங்க. இப்போவுமே எங்கள் நிறைய வேலைகள்லாம் வரும், திடீரென்று நிறைய வேலைகள் வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் வாலிப பிள்ளைங்க செய்ய முடியாத அளவுக்கு என்ன வரும், வேலையும் டென்ஷனும் நிறைய வரும். கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், உங்கள் செய்கையில் யார் மகிழ்ந்துருக்கணும்? முதல்ல நீங்கள் மகிழணும். மகிழ முடியுதா? எல்லா செய்கையிலும் மகிழ்றீங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறீங்களா? அப்போ உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுத்துட்டு கூட நம்ம இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம மகிழ்ச்சி துக்கம்லாம் எதை பொறுத்து இருக்குது தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவினை பொறுத்து. ஆவியான நமக்குள்ளே மகிழ்ந்திருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். உள்ள ஆவியான துக்கப்பட்டால் உங்களை எத்தனை பேர் சந்தோஷப்படுத்த பார்த்துனாலும் உங்களுக்கு ஒரு துக்கம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பாரம் உங்களுக்குள்ளே ஆத்மா பாரம் வேறு இல்லை, சில காரியங்கள் வரப்போகுதுன்னு கர்த்தர் முன்னாடி வெளிப்படுத்தி அதற்காக பாரப்பட்டு ஜெபி, அது வேறு விஷயம். அதை இங்கே கொண்டு வரல. ஆனால் உள்ளத்தில் ஒரு சமாதானமே இல்லாமல் ஏதோ பறி கொடுத்தா மாதிரியே, எல்லாத்தையும் இழந்த மாதிரியே எல்லாம் இருக்கும். இருக்கிறதே அனுபவிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? புரியலையா? அப்போனா உள்ளே யார் வேதனைப்படுறா? பரிசுத்தவான் வேதனைப்படுறா நம்மளை குறித்து. ஏன்னா நம்ம செய்கைகள்னா இல்லை தேவனை மகிழ்வுட்டுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. நிறைய நேரம் நான் திரும்ப சொல்கிறேன், அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறுப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஈஸியாக மற்றவங்க உதாசீனப்படுத்துறது, ஈஸியாக மற்றவங்களை வேதனைப்படுத்துறது, ஈஸியாக நம்ம பொசிஷனை வச்சு நம்ம இதாக பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் பின்னாடி ஒரு காலம் இருக்குது, நீ அறுக்கிற காலம். விசுவாசி எல்லாரும் நான் சொல்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம செய்கிற அத்தனை காரியம், நீங்கள் நன்மையானாலும் தீமையானாலும் அதை நம்ம என்ன பண்ணோம், திரும்ப அனுபவித்து தான் முடிக்கணும். எதுனாலும் 10 பைசா ஏமாற்றினாலும் நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க, 10 ரூபாய்க்கு ஏமாற்றப்படுவீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாக வாழணும். அதனால் உங்கள் செய்கைகள் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பங்கு. அல்லேலூயா. இந்த 2 போஜனம், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவரை நேசித்தவருக்கான ஏதாவது செய்வேன்னு சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த தேவனோட வார்த்தையை புசித்து அடுத்தது பிதாவின் சித்தத்தை என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைப்பீங்க, இது தேவன் சித்தத்தின்படி தான் என் வாழ்க்கை நடக்கிறது. கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிகிட்டே போவீங்க, உங்கள் செய்கையை செய்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? சத்தமான அல்லேலூயா வரணுமே. இப்போ கூட ரொம்ப சோர்வாக நிறைய பேர் நான் அழகாக இல்லைன்னு ஒரு வருத்தம், ஒரு சிலருக்கு இவ்வளோ சம்பாத்தியம் எனக்கு இல்லைன்னு வருத்தம்,
ஒரு சிலருக்கு வந்து நான் ரொம்ப பலனாக இல்லை, எனக்கு இந்த வியாதி இருக்குதேன்னு வருத்தம், அவங்கள மாதிரி எனக்கு வாழ்க்கை இல்லையான்னு வருத்தம். தூக்கி போடுங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த தேவ சித்தத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அந்த கிரியை நான் செய்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வச்சிருக்கிறாரு. யார் எப்படி இருந்தாங்க, நமக்கு கர்த்தர் வச்சு வழியில் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், சந்தோஷமாக போயிட்டே இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். உங்கள் செய்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. செய்கையில் நீங்கள் மகிழணும், கர்த்தரும் மகிழ். இது நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பங்கு. என்னென்ன பங்கு சொன்னேன், மனசுக்குள்ளே போனேன். ஏன்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் பெருசாக இருக்கிற மனசுக்குள்ளே போயிடணும். போஜனம் என்னென்ன சொன்னேன், போஜனம் தேவ சித்தம், ஆண்டவருக்காக ஏதாவது நேசித்து செய்ய வேண்டிய காரியங்கள். அடுத்தது ஊழியனை மட்டும் சொல்ல மாட்டாங்க, உங்கள் குடும்பத்தை நடத்துறது ஊழியம் தாங்க. ஆமாம், இப்படி அப்படிமா ஏடா கூடமாக இருக்கிற ஆட்கள் எல்லாம் அனுசரித்து அவங்களுக்கு நீங்கள் நேசித்து செய்ய வேண்டியதெல்லாம் ஊழியம் தாங்க. இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊழியனா பைபிளை தூக்குறதா ஊழியம் நினைக்காதீங்க. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அத்தனை காரியமும், இப்போ ரோட்டில் போகும்போது எவனோ ஒருத்த கீழே விடுறான், தூக்கி விடுறது கூட எசப்பா உங்களுக்கான அதை செய்கிறேன்னா அது ஊழியம் தான். அதில் ஒரு நாள் அவன் தோடப்படுவான். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்போ பங்குன்னு என்ன சொன்னேன், புசித்து குடித்து பூமியில் என்ன பண்ணுமா, நம்ம பிரயாசத்தில் பலனை அனுபவிக்கணுமா. அடுத்த ரெண்டாவது, நேசிக்கிற உங்கள் மனைவியோடு புருஷனோடு என்ன பண்ணோம், வாழ்நாளை அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன அனுபவினா என்ன அர்த்தம், வாழ்வு தாழ்வு, திடீர்னு புகழ்வாங்க, திடீர்னு இகழ்வாங்க, திடீர்னு அன்பாக இருப்பாங்க, திடீர்னு வெறுப்பாங்க, எல்லாத்தையும் அனுபவி. அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிக்க ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டா நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கையே. அல்லேலூயா. அது விட்டுட்டு போயிடணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த வேலையை, அங்கே பிரச்சனை இருக்கலாம், கர்த்தர் கொடுத்த சபையை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, எதுனாலும் சரி, கர்த்தர் வச்சிருக்கிற அந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், செயல்படுங்க. அதை அனுபவிங்க. கர்த்தர் உங்களுக்கு பங்காக கொடுக்குறாரு. அடுத்தது, உங்கள் செய்கையில் என்ன பண்ணோம், மகிழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. எனக்கு மட்டும் தெரியல, இந்த பாயிண்ட்டு தள்ளவே மனசு வர மாட்டேங்குது. சோத்திரம். உங்கள் செய்கையில் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. அப்போ மகிழ்கிற மாதிரி செய்கைகளை செய்யுங்க. ப்ரைஸாக நீங்கள் வெட்கப்படுற மாதிரி, டென்ஷன் ஆகிற மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. அது அப்படி எப்போவே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மெயினாக என்னென்னா நான் சமாதானமாக இருக்கணும். ஏன்னா சமாதானத்தின் தேவன் எனக்குள்ளே இருக்கிற, அதில் எனக்கு சமாதானமானவைகளே நான் நாடுவேன். அப்படியே நான் சமாதானமாக இருந்து கொள்வேன். மற்றவங்க வந்து என் சமாதானத்தை கெடுக்க சொல்லுங்கள், இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் டென்ஷனான பயங்கரமான டென்ஷன் பேர் வரி நான். அல்லேலூயா. பயங்கரமாக அழுகுற ஆள், பயங்கரமாக உடைக்கப்படுற ஆள், சின்ன விஷயம். ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறதுனால தானே, என் குடும்பம் அப்படி இருக்கிறதுனால தானே, எனக்கு வாழ்க்கை இப்படி ஆகிட்டதுனால தான், உங்களெல்லாம் விட நான் கேவலமாக இருக்கிறதுனால தானே, ஏங்க என் பிள்ளைங்களை வச்சு கூட நான் கவலைப்பட்டிருக்கிறேன் நிறைய நாள். உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம். அப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற மேன்மை நினச்சிப்பார், உன்னோட அழைப்பை நினச்சிப்பார். இந்த பாடுகள் எத்தனை பேருக்கு மகிமையாக ஆசீர்வாதம் மாறப்போது நினச்சிப்பார். உன்னோட கிரியைகளை நீ சந்தோஷமாக இரு. சமாதானத்தை மட்டும் என்றைக்குமே என்ன பண்ணாத, விட்டு கொடுக்கவே கொடுக்காத. அதனால தான் கர்த்தர் சொல்ல, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே. அதை ஏங்க வேற எந்த பேரும் போடலை. நீங்கள் சமாதானமாக இருந்துட்டாலே சாத்தான காலின் கீழே வந்துடுறான். அல்லேலூயா. சமாதானத்தை இழக்காதீங்க, யாரு கூட பகையை வச்சுக்காது, எல்லாரோட சமாதானம் போயிடுங்க. உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழும். தூங்கினாலும் சந்தோஷம், எழுந்தாலும் சந்தோஷம், ரசம் சாதம் இருந்தாலும் சந்தோஷம், பிரியாணி இருந்தாலும் சந்தோஷம். நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராங்க. சரி, இப்படி கர்த்தர் நமக்கு பங்கையும் போஜனத்தை வைத்து நம்ம அழைக்கிறார். அங்கே என்ன பண்ணுறாரு, சாப்பிட கொடுக்குறார். அல்லேலூயா. ஒருவேளை இது வரைக்கும் இந்த மாதிரி யோசித்து பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒரு பங்கு இருக்குது எனக்கு, இந்த வசனம்லாம் தெரியும், இப்படி ஒரு போஜனம் நம்ம கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அது அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணுவார், உணர்த்தி நடத்துவார். சரியா? இதை நல்லா மனசில் பதிச்சுக்கணும். இது ஒரு நாள் செய்தி இல்லை, இது வாழ்நாள் எல்லாம் நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய, நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியங்கள். சரியா? சரி,